இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக கோம்பைக்காடு அருகே உள்ள மூங்கில்காடு பகுதியில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கார்த்திக். கொடைக்கானலில் மழை நிலவரம் எப்படி இருக்கு? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் உட்பட பல அலர்ட்டுகள் விடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் தான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டு இன்று கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே நேற்று இரவிலிருந்து பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஒரு சில மணி நேரங்கள் கனமழையானது கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கொடைக்கானல் நகர்பகுதி மட்டுமல்லாது கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை கிராமங்களிலும் கூட இந்த கனமழை தொடர்ந்து பெய்தது. இதன் காரணமாக கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய பல்லங்கி கோம்பை காட்டிலிருந்து மூங்கில் காடு செல்லக்கூடிய அந்த பகுதியானது முழுவதுமாக ஒரு பழமையான கிராமமாகும். இந்த கிராமத்தை ஆற்றை கடந்துதான் இந்த மூங்கில் காடு என்ற கிராமத்திற்கு செல்ல முடியும். ஆனால் தற்போது இந்த ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டு இருப்பதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வர முடியாமலும் தவித்து வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து கயிறுகள் மூலம் அவர்கள் வெளியே வந்து மீண்டும் அவர்கள் கிராமத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த மூங்கில் காடு கிராமம் என்பது ஒரு மிகப்பெரிய விவசாய நிலமாக இருக்கிறது. இந்த விவசாய நிலத்தில் விளைவிக்கக்கூடிய மலை காய்கறிகளான கேரட், முள்ளங்கி உள்ளிட்ட பொருட்களை வெளியே கொண்டு வர முடியாமலும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு கனமழையின் போதும் இந்த பகுதியில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது ஒரு தொடர் நிகழ்வாகவே இருக்கிறது. தொடர்ந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதை மட்டுமே தொடர்கதையாக வைத்திருப்பதாகவும் இந்த கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். தற்காலிக பாலத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் சார்பாக வைக்கப்படுகிறது. கார்த்திக், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.